Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் வந்து சிம்பிளான கான்செப்ட், ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸை பார்த்துட்டு இருக்கோம். 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் சாப்டர் 1ல் இந்த டாபிக் இருக்கு. மொத்தம் 3 அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் 2 அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி ப்ராப்ளமோட டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் பை யூசிங் டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ரெண்டாவது என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் ஈக்குவேஷன், அதாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வந்து நம்ம செக் பண்ணுறோம், அது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஷுட் பி ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம், எக்ஸாம்பிள்ஸை சால்வ் பண்ணியிருப்போம். இது வந்து 3வது அப்ளிகேஷன், ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ரிலேஷனை பில்டு பண்ண போகிறோம். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு நான் ஒரு ரிலேஷனை பில்டப் பண்ண போகிறேன் பை யூசிங் டைமென்ஷனல் அனாலிசிஸ். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, Q டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1, Q2 அண்ட் Q3 அண்ட் இதுக்கு மேலே ABC அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வேல்யூஸை தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். விச் மீன் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு குவான்டிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு சிம்பிள் பெண்டுலம் இருக்குது. ஸோ அந்த சிம்பிள் பெண்டுலமுடைய டைம் பீரியடு இல்லையா T, அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த்னு சொல்லியிருப்பாங்க. அட் த சேம் டைம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் 1.14 நினைக்கிறேன், ரைட்டா? ஸோ 1.14 ஆர் 1.15. ஸோ அப்போ அந்த டைம் பீரியட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ், லென்த் அண்ட் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அண்ட் இதனுடைய ரிலேஷனை தான் நம்ம பில்டு பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் அப்படியே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் பவர் A, பவர் B அண்ட் பவர் Cயை நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலில் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, T இந்த டேர்மை சொல்லிட்டேன். ஸோ ஒரு கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணுறேன். அண்ட் அதே மாஸ், அதே லென்த், அதே அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதே பவர் A, B அண்ட் C. இதனுடைய ரிலேஷனை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். யாருக்கு? இவருக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த மாஸ், லென்த், அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா உங்களுக்கே தெரியும். அண்ட் டைமுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும், வெறும் T தான். ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டை நம்ம போட்டே ஆகணும் இல்லையா? ஓகே. ஸோ இந்த K உடைய வேல்யூ வந்து நமக்கு புக்கில் 2π அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் த கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ K வந்து அவங்க கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ், இதனுடைய டைமென்ஷனல் அனாலிசிஸ் நம்ம பார்க்கும்போது கேபிட்டல் M அண்ட் டு த பவர் A இல்லையா? அண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா L, இதனுடைய பவர் B. அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி G. அப்போ இதனுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், ரொம்ப சிம்பிள். என்ன சொல்லலாம்? F ஈக்குவல் டு mg. G தான் எனக்கு தேவை. ஸோ அப்போ F பை M ஈக்குவல் டு G. இந்த M வந்து கீழே வந்துருச்சு. F இஸ் நத்திங் பட் M இன்டு A அண்ட் இந்த A which is equal to G. இந்த M கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா? இந்த அக்சலரேஷன் நமக்கு தெரியும், சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். அப்போது V பை T ஈக்குவல் டு G. இந்த வெலாசிட்டி என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இல்லையா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம Dன்னு சொல்லலாமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் பை இந்த டைம். புரியுதா? அப்போது இந்த வெலாசிட்டியை நம்ம என்ன சொல்லலாம்? L T, கரெக்டாக? T டு த பவர் -1 அப்படின்னு சொல்லலாமா? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டியை. அண்ட் நமக்கு அகெயின் ஒரு T இருக்குது, அதுதான் இந்த T. இந்த T எனக்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த டேர்ம் L T டு த பவர் -2 அப்படின்னு மாறிடுமா? அப்போ இதை தான் நான் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் அக்சலரேஷன் எனக்கு சேம்.
அப்போ instead of writing g இதனுடைய dimensional formula என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா L t to the power minus 2. சரியா? ஸோ டு த பவர் 2 இல்லையா? ஸோ அதனால் நான் மேலே அதை எழுதிக்கிறேன். இல்லைனா நம்ம இங்கே எழுதிட்டு நம்ம பவரை மேலே எழுதிக்கலாம். வாட் எவர் அது உங்களுடைய விஷ் தான். ஸோ அப்போ இந்த இடத்துலையே நான் பவரை நான் மேலே எழுதிக்கிறேன் அண்ட் இதுலேயே நான் பவரை மேலே எழுதிக்கிறேன். சரியா? ஸோ நம்ம இப்போ எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to build up the relation இல்லையா? ஸோ among the physical quantity. அப்போ இதுக்கும் நான் ரிலேஷன் பில்டப் பண்ண போகிறேன். இங்கே என்ன இருக்குது? எனக்கு டைம் இருக்குது, பட் ஐ டு நாட் ஹேவ் மாஸ் அண்ட் லென்த். ஸோ மாஸ் அண்ட் லென்த் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா மாஸ் 0 அண்ட் லென்த் 0 அப்படின்னு சொல்லலாமா? இப்படி சொன்னாலுமே சேம், எந்த சேஞ்சஸுமே இல்லை, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது, எல்லாமே சேம் தான். ஸோ இது எனக்கு 1 அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அப்போ இது எந்த ஒரு விதத்துலையும் அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த மாஸ் இதை ரிலேட் பண்ண போகிறேன், இந்த லென்த்தை இதுக்கு ரிலேட் பண்ண போகிறேன் அண்ட் இந்த டைமை நான் இதுக்கு ரிலேட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்திருப்போம் இல்லையா? ஸோ அப்போ இந்த ஏ ஈக்குவல் டு எம் டு த பவர், அப்போ ஏ ஈக்குவல் டு 0. சரியா? அப்போது பி நமக்கு என்ன இருக்குது? எல் டேர்ம் தான் பி. அப்போ இந்த எல் வந்து எனக்கு 0. ஆனால் இங்கே ஒரு டேர்ம் இருக்குது. அப்போது இந்த டேர்மை நான் மறுபடியும் ஒரு சின்ன ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். எல் டு த பவர் சி டி டு த பவர் மைனஸ் 2c அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடும். எல் டு த பவர் பி இன்டு எல் டு த பவர் சி. அப்போ இதை எப்படி எழுதலாம்? பி ப்ளஸ் சி அப்படின்னு எழுதலாமா? இந்த எல் டு த பவரை கரெக்டாக. அப்போ எல் டு த பவர் பி ப்ளஸ் சி இந்த பக்கம் சொல்லிட்டேன் அண்ட் இந்த இடத்துல என்ன இருக்குது? 0. அப்போது பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதில் எதனா டவுட் இருக்கா? இல்லை, பொறுமையாக பாருங்கள். இது நான் சொல்லியிருக்கேன் கிளியராக தான். பொறுமையாக ஜஸ்ட் புரியலன்னா லைட்டாக ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த டைம் வேறு எங்கேயுமே கிடையாது, இது மட்டும்தான். எனக்கு 2c இல்லையா? ஸோ அப்போ 2c ஈக்குவல் டு இது என்னது? 1. இதனுடைய பவர் டீயோடைய பவர் 1. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் 1. இப்போ இதிலேருந்து சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சிப்போம். இதிலேருந்து நம்ம c ஈக்குவல் டு மைனஸ் 1/2 அப்படின்னு எழுதிக்கலாமா? கரெக்டாக. இது மல்டிப்ளையில் இருக்குது, இந்த பக்கம் இருந்துச்சுன்னா எனக்கு டிவைட் அண்ட் இந்த மைனஸ் அங்கே போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இதை நான் என்ன சொல்லலாம்? பி ஈக்குவல் டு சி அப்படின்னு எழுதலாமா? ஸோ இந்த டேர்ம் எனக்கு அங்கே போயிடுச்சுன்னா எனக்கு மைனஸ் சி, ஏன்னா எனக்கு ப்ளஸில் இருக்குது, அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் சி. இந்த சியோடைய வேல்யூ நமக்கு தெரியும் மைனஸ் 1/2. அப்போ இந்த மைனஸ் சியோடைய வேல்யூ மைனஸ் 1/2. இதை நம்ம எப்படி எழுதலாம்? ப்ளஸ் 1/2. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ பியோடைய வேல்யூ வந்து 1/2. சரியா? அவ்வளோதான். இதில் எதனா கஷ்டம் இருக்கா? இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம்? நமக்கு ஏவுடைய வேல்யூ தெரிஞ்சிருச்சு, பியோடைய வேல்யூ தெரிஞ்சிருச்சு அண்ட் சியோடைய வேல்யூவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ எல்லா வேல்யூவும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இல்லை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்ல போகிறோம்? டி ஈக்குவல் டு இந்த கே அதனுடைய வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஷுட் டேக் அஸ் 2π அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம எழுதுவோமே, எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இங்கே பாருங்கள், எம் டு த பவர், அதாவது எம் டு த பவர் ஏவுடைய வேல்யூ 0. அப்போ எம் டு த பவர் 0 இஸ் நத்திங் பட் 1 இல்லையா? எனிதிங் டு த பவர் 0 நம்ம 1 அப்படின்னு தான் எடுப்போம். ஸோ அது வந்து எம் டு த பவர் 0 நான் 1 அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதை நான் இங்கே எழுதணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா 1 தான். அதுக்கப்புறம் இந்த எல் இல்லை எல் டு த பவர் பி. அப்போ எல் டு த பவர் பி, எல் நான் எழுதிடுறேன். பி நமக்கு என்ன இருக்குது? 1/2. அப்போ அந்த 1/2 நான் இங்கே எழுதுறேன். புரியுதா? ஓகே. ஸோ அடுத்து ஜி டு த பவர் சி. சியோடைய வேல்யூ என்ன? இங்கே இருக்குது மைனஸ் 1/2. அந்த மைனஸ் 1/2 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது இந்த ரெண்டு டேர்மை நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன்னு நீங்களே பாருங்கள். இந்த 2π ஓகேவா, இந்த எல் 1/2, இந்த ஜி டு த பவர் மைனஸ் 1/2 இருக்குது. அதை நான் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னா ஜி டு த பவர் 1/2 இல்லையா? இந்த 1/2 நான் எப்படி எழுதலாம்? ரூட் அப்படின்னு எழுதலாமா? அப்போ ரூட் ஆஃப் எல், இதுவும் ஜி டு த பவர் 1/2, இதையும் நான் ரூட் ஆஃப் ஜி அப்படின்னு எழுதலாம். ஸோ இது ரெண்டும் காமன் தான், ரெண்டுமே ரூட்டில் தான் இருக்குது. அப்போது 2π ரூட் ஆஃப் எல் பை ஜி அப்படின்னு எழுதலாமா? அவ்வளோதான். ஸோ இதுதான் டைம் பீரியட் ஃபார் சிம்பிள் பெண்டலம்.
ஆசிலேஷன். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். அண்ட் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம செகண்ட் வால்யூம் வரும்போது ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் அட் த சேம் டைம் நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கோங்க. டவுட்ஸ் எதனா இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.